அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட் வந்திருக்குங்க. நேற்றுக்கு வந்து கங்கா வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நேற்றுக்கு நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவோட சீன்ஸ்லாம் வந்து எடுத்திருப்பாங்க போல். இன்றைக்கி வந்து மகாநதி ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லி நம்ம டெக்னிக்கல் சைட்லேருந்து நம்ம எடிட்டர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. பயங்கரமாக மழை, எங்கள் ஊர்லலாம் பயங்கரமாக தேனியில் கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை வர்ற மாதிரி இருக்குது. அவங்க நமக்கு போட்டிருக்கிற அப்டேட்டில் வந்து மழை வர்ற மாதிரி இருக்குது. ரோட் சீன் எடுக்கிறாங்க. ரோட்டில் தான் பயங்கரமாக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க போல். இது வந்து மரங்களாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு காவேரி இப்போ இருக்காங்க இல்லையா, அந்த வீட்டு பக்கம் மரங்கள் நிறைய இருக்குது. அதனால் வந்து அந்த வீடு காவேரி வீட்டு பக்கத்தில் தான் அந்த ஷூட் போய் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கி வந்து பயங்கரமாக வந்து நம்ம டிஆர்பி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பயங்கரமாக வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்க செலிப்ரேட் பண்ணியிருக்கிற டைமில் அவங்களுமே பார்த்துருப்பாங்க. பயங்கர உற்சாகத்தோடு வந்து அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பயங்கரமாக இதை பற்றி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் எத்தனை தலைங்கெல்லாம் தெரியுதுன்ட்டு. அவ்வளோ தலைங்க இருக்காங்க. அவ்வளோ பேருமே அவ்வளோட கஷ்டம், அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ பேர் அசிஸ்டண்ட்லாம் பயங்கரமாக வந்து அவ்வளோ பேர் உழைச்சிட்ருக்காங்க. அதுக்கான பலனாக வந்து டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும்போது பயங்கரமாக ஹேப்பியாக ஆவாங்க அப்படிங்கிறதுல நமக்கு தெரிய வருது. நிச்சயமாக வந்து அப்கமிங்கில் வந்து கொஞ்சம் வேகமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா லைவில் கூட வந்து காவேரி வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்கள் சீன்ஸ்லாம் எடுக்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, உங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. நிச்சயமாக வந்து இப்போ வேறு மாதிரி ட்ராக்கை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போவாங்களோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ ரோட் சீன் எடுத்திருக்காங்க. ரோட் சீனில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ பசு வந்து இருக்கார். பசு இப்போ நமக்கு ஒரு இது ஸ்டோரி வேற போட்டிருந்தார். அவர் இங்கே இருக்காரா இல்லையான்னு சொல்லி தெரில. இப்போ பசுவோட பையனை வச்சு எனக்கு தெரிஞ்சு என்னடா இப்பயே சொல்கிறேன், இப்படி சொல்கிறாங்களே